தமிழரின் ஆடற்கலை பற்றிய செய்திகளை இப்பகுதியில் வழங்குகின்றேன். இக்கலைகளில் சில அழிந்துவிட்டன, சில அழிந்து கொண்டிருக்கின்றன. தமிழரின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காத்து வரும் பல கிராமங்களில் இவை மங்கா கலைகளாக இன்று விளங்குகின்றன. அவற்றை பார்ப்போம். பழமையின் சின்னமாகவும் பண்பாட்டின் எச்சமாகவும் விளங்கும் கூத்து கலையானது நாட்டுப்புற மக்களின் எண்ணங்கள், செயல், பண்பாடு, வாழ்க்கை முறைகளை எடுத்து காட்டுகின்றது. தேவராட்டம் தமிழ்நாட்டில் வேட்டை தொழில் செய்து வந்த கம்பளத்து நாயக்கர் சமூகத்தினரின் இந்த ஆட்டம் முக்கியத்துவம் பெற்ற சடங்கு எனலாம். உருமி மேளம், பறை மேளம் ஆகியன தேவராட்டத்தின் போது பயன்படுத்தும் இசை கருவிகளாக இருக்கின்றன. கம்பளத்து நாயக்கர் என்னும் சமூகத்தினர் அவர்களது சமுதாய விழாக்களிலும் வீட்டு விழாக்களிலும் இந்த நடனத்தினை ஒரு சடங்காகவே வைத்திருக்கின்றனர். இதன் இசைக்கருவி தேவா தும்பி ஆகும். இந்த நடனம் ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்டு வருகிறது. பறையாட்டம் தமிழர்களின் பாரம்பரியமான நடனம் ஆகும். பறையாட்டம் உணர்ச்சி மிக்கது மற்றும் எழுச்சி மிகுந்தது. அதிர்ந்தலும் பறையின் ஓசை கேட்ப ஆடக்கூடியது என்பதனால் பறையாட்டம் கிளர்ந்தெழும் உடல் அசைவுகளை கொண்டது. ஆதி மனித சமூகம் தங்கள் கூடுதலுக்காகவும் தங்கள் குழுவுக்கு ஆபத்துகளை உணர்த்தவும் விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் எழுப்பிக் கொண்ட சத்தம்தான் பறையாட்டத்தின் மூலம் என கருதப்படுகிறது. ஆவேசம், மகிழ்ச்சி, உற்சாகம் என உணர்ச்சிகளை எழுப்பி கேட்போரை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் சக்தி வாய்ந்தது இது. பறை என்ற இசைக்கருவியை இசைத்து ஆடப்படுவதால் இது பறையாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னல் கோலாட்டம் என்பது குறுந்தடி சிலம்பு எனப்படும் கோலாட்டத்தில் ஒரு வகையாகும். கோலாட்டத்தில் பின்னல் கோலாட்டம் பார்க்க சிறந்தது. ஒரு கயிறின் 2 புறங்களிலும் கம்புகளை கட்டிக்கொண்டு 10 பேர் ஆடுவார்கள். முன்னும் பின்னும் ஆடி அந்த கயிறுகளை பின்னல்களாக கோர்த்து பின்னர் அதே ஆட்டத்தை திரும்பவும் ஆடி பின்னலை அவிழ்ப்பார்கள். பொய்க்கால் குதிரை ஆட்டம் குதிரை கூடு அணிந்து அதன் மேல் சவாரி செய்வது போல் பாசாங்க செய்து ஆடப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆகும். இந்த ஆட்டம் தஞ்சாவூரில் தோன்றியதாக கூறப்படுகிறது. ஆணும் பெண்ணும் ராசா ராணி போன்று வேடமிட்டு ஆடுவதுண்டு. மயிலாட்டம் மயிலின் தோகையை உடையுடன் சேர்த்து உடுக்கியும் விரித்தும் ஆடக்கூடியவாறு உடை செய்யப்பட்டிருக்கும். மயிலின் ஆட்டத்தை அல்லது அசைவுகளை ஒத்து இந்த ஆட்டம் அமையும். பொதுவாக பெண் சிறார்களே இந்த ஆட்டத்தை ஆடுவர். சிலம்பாட்டம் சிலம்பம் என்பது ஒரு தடியடி தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்ப சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடை அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்து கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல், தொடுப்புள்ளி போன்றன அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாதம் காலம் தேவை. இதற்கென சிலம்பாட்ட களங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவர். சக்கையாட்டம் சக்கையாட்டம் அல்லது சக்கை குச்சியாட்டம் என்பது ஒரு தமிழர் நாட்டுப்புற ஆடற்கலை ஆகும். 4 தேக்கு மர துண்டுகளை விரல்களுக்கிடையே வைத்துக்கொண்டு அடித்து ஒலி எழுப்பும்படி ஆடும் ஆட்டம் ஆகும். சக்கை என்ற மரத்துண்டுகளை விரலுக்கிடையில் வைத்து ஒலி எழுப்பும்படி ஆடுவதால் இது சக்கை ஆட்டம் என பெயர் பெற்றது. கோலாட்டம் பல்வேறு நிறங்களில் தீட்டப்பட்ட களிகளை கொண்டு தாளத்துக்கும் இசைக்கும் ஏற்ப ஒன்றுடன் ஒன்று தட்டிக்கொண்டே ஆடும் ஒரு நாட்டார் கலை. தமிழ் ஊர்களில் இது தொன்று தொட்டு ஆடப்படுகிறது. காவடியாட்டம் காவடியாட்டம் என்பது முருக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆட்டம் ஆகும். இந்த ஆட்டத்தில் ஆடுபவர் காவடி எனப்படும் பொருளை தோளில் வைத்துக்கொண்டு ஆடுவர். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோயில்களில் வழிபாட்டின் ஒரு கூறாக காவடியாட்டம் இடம்பெறுகிறது. கரடியாட்டம் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படுகின்றது.
இது கரடி போன்று வேடமிட்டு ஆடும் ஆட்டம் ஆகும். இந்த ஆட்டம் ஆடுபவர்கள் முகத்தில் இறந்த கரடியின் முகத்தையோ அல்லது கரடி முகமூடியையோ அணிந்து கொள்வர். உடல் மீது தோல் ஆடையையோ அல்லது கரடி போன்ற பொய் முடிகளுள்ள ஆடையையோ அணிந்து கொள்வர். இந்த ஒப்பனையை ஆடுவர் மட்டுமே போட்டுக்கொண்டு நடனமாடுவர். கரகாட்டம். கராகம், கரகம், நீர்ப்பானை நடனம் தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்களில் ஒன்று. தலையில் கரகம் வைத்து ஆடும் ஆட்டம் இதுவாகும். கரகம் என்பது ஒரு பானை வடிவ கமண்டலத்தை குறிக்கும். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூட்டம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல விதங்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வைத்தபடி சமநிலை கரகாட்டம் ஆடப்படும். பாம்பாட்டம். பாம்பு ஆட்டம் என்பது ஒரு தமிழர் ஆடற்கலை. பாம்பு போன்ற வேடம் அணிந்து பாம்பின் அசைவுகளை போன்றும் இந்த ஆட்டம் அமைகிறது. பரதநாட்டியத்தில் இடம்பெறும் பாம்பாட்டமும் இந்த நாட்டுப்புற கலையை அடிப்படையாக கொண்டதே ஆகும். புலியாட்டம். புலி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் புலியாட்டம் ஆகும். வரி புலி போல் மஞ்சள், கருப்பு, இளஞ்சிவப்பு வண்ண பூச்சுகளால் உடலை பூசுவர். புலிமுகமுடைய முகமூடி, புலிக்காது, புலிவால், புலிநகங்கள் ஆகியவை அணிவர். காலில் சலங்கையும் கட்டுவர். இந்த ஆட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், கேரளா போன்ற பிற மாநிலங்களிலும் ஆடப்படுகிறது. புலி ஆட்டத்தை ஒத்து கரடி ஆட்டம், மாடாட்டம், கிளியாட்டம் போன்ற பிற ஆட்டங்களும் உண்டு. வில்லுப்பாட்டு. தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு என பெயர் பெற்றது. துணை இசை கருவிகள் பல இருப்பினும் வில்லே இங்கு முதன்மை பெறுகிறது. துணை கருவிகளாக பயன்படுத்தப்படுபவை உடுக்கை, வில்லுக்குடம், தாளம், வீசுகோல், கட்டை என்பனவாகும். தோல் பாவை கூத்து அல்லது பாவை கூத்து என்பது உயிரற்ற பாவைகளை உயிருள்ள பாத்திரங்களைப் போல் இயக்கி நிகழ்த்தப்படும் ஒரு கூத்து ஆகும். பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோலில் வரையப்பட்ட வண்ணப்படங்களை விளக்கின் ஒளி மூலம் திரைசீலையில் அதன் நிழல் தெரியுமாறு ஆடி நிகழ்த்துவது தோல்பாவை கூத்து. பேயாட்டம். பேய் பிடித்தபடி நடிக்கும் பெண்களை பூசாரி உடுக்கை அடித்து பேய் விரட்டுவதற்காக ஆவேசமாக பாடி விரட்டுவதே பேயாட்டம் என்பதாகும். கும்மி. கும்மி பலர் கூடி ஆடும் ஒரு வகை கூத்து அல்லது நடனம். இது தொன்று தொட்டு வரும் ஒரு நடன கலை ஆகும். பலர் வட்டமாக ஆடிக்கொண்டோ அல்லது இருபுறமாக சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டோ வரும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அழகுற அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடும் ஒரு கூத்து. இது பொதுவாக முளைப்பாரியின் போது பெண்கள் வட்டமாக நின்று கைத்தட்டி ஆடும் நடனமாகும். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது. குரவை என்ற கலையில் இருந்து கும்மி பிறந்ததாக கூறப்படுகிறது. கணியான் கூத்து. கணியான் என்ற சாதியினரால் நிகழ்த்தப்படும் நாட்டுப்புற கலை. மகுடம் என்ற இசைக்கருவியை இசைத்து நிகழ்த்தப்படுவதால் இக்கலை மகுட ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில்களின் திருவிழாக்களில் இக்கலை நிகழ்த்தப்படுகின்றது. முற்றிலும் ஆண்களை சார்ந்து இயங்கும் இக்கலை 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆதிக்கலை என்பது ஆய்வாளர்கள் கருத்து. இந்த கலை ஆடல் ஏராளமான வரைமுறைக்கு உட்பட்டது. இடைவெளியே இல்லாமல் இரவு முழுவதும் ஆடப்படும். இது தெய்வத்தின் எதிர்ப்புறத்தில் மட்டுமே ஆடப்படும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கிராமப்புற கோவில் கொடை விழாக்களில் இக்கூத்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. பூத ஆட்டம். ஆலியாட்டம். ஆலியாட்டம் என்பது ஆலி எனப்படும் பூத வடிவில் அமைந்த உள்ளிடற்ற ஒரு உருவ வடிவுக்குள் ஒரு மனிதன் நுழைந்து கொண்டு ஆடும் ஆட்டமாகும். இந்த ஆளிகள் மூங்கிலாலும் காகிதத்தாலும் செய்யப்பட்டிருக்கும். அதற்கு வண்ணம் தீட்டி தலையில் மாட்டிக்கொண்டு கலைஞர்கள் ஆடுவர். அதனுடன் கரடி, புலி, கிழவி போன்ற வேடங்களையும் புனைந்து ஆடுவர். இவ்வாட்டத்தில் ஆண்களே பெண் வேடமணிந்து ஆடுவர். இது குழந்தைகள் விரும்பி பார்க்கும் ஆட்டமாகும்.
இவ்வாட்டமானது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக நிகழ்கிறது. இது கோவில்களில் திருவிழாவின் போது நடத்தப்படுவதோடு பிற நிகழ்ச்சிகளில் சமூகம் சார்ந்ததாகவும் நடத்தப்படுகிறது. ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்திலான துண்டு ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி ஆடும் அழகான குழு ஆட்டம். அழகு, அலங்காரம், சாயல், ஒய்யாரம் என பல பொருள் தாங்கி நிற்கும் ஒயில் என்ற வார்த்தையே இவ்வாட்டத்தின் பெயராகியுள்ளது. இது முற்றிலும் ஆண்கள் சார்ந்த கலை. ஆண்மையின் கம்பீரத்தை உணர்த்தும் இந்த கலை ஆட்டத்தினை பெண்கள் கலந்து கொண்டு ஆடுவதில்லை. இந்த ஆட்ட அடவுகள் ஆண்மை தன்மையை வெளிப்படுத்தும் அம்சம் கொண்டவை ஆகும். 10 முதல் 12 பேர் கொண்ட இந்த ஆட்டத்தில் எதிரெதிர் திசையிலோ இல்லது நேர் திசையிலோ நின்று கொண்டு ஆடுவார்கள். சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் என்று இக்கலையின் தன்மை வர்ணிக்கப்படுகிறது. பானை, தாளம், தவில், சங்கி, சோள போன்ற இசைக்கருவிகளை இந்த ஆட்டத்தில் பயன்படுத்துவதுண்டு. பானை தாளம் என்பது குடத்தில் மாட்டுத்தோலை கட்டி இசைக்கப்படும் வல்லிசை கருவியாகும். பறைக்கு பதிலாக இந்த கருவியை இசைக்கின்றார்கள். இவைகளோடு கலைஞர்கள் காலில் அணிந்திருக்கும் சலங்கை இன்னுமொரு கருவியாக மாறி அடவுற்கேற்ப இசைக்கும். இந்த இசைக்கருவிகளை கட்டுப்படுத்தி வகைப்படுத்துவதே சிங்கி என்னும் இசைக்கருவியின் வேலை. பாடலும் ஆடலும் நிறைந்த இக்கலை பாடத் தெரிந்திருக்க ஆடத் தெரிந்திருக்க தேவையில்லை. பாடலுக்கு தகுந்தவாறு அடவு வைத்து ஆடற்கலைஞர்கள் ஆடுவார்கள். தெருக்கூத்து என்பது கிராமங்களில் திறந்த வெளிகளில் நாட்டுப்புற கலைஞர்களால் நடத்தப்படும் கலை வடிவம் ஆகும். வர்ண கோடாங்கி கோடாங்கி என்பது ஒரு தாளத்தோட் இசைக்கருவியாகும். இது தமிழர் நாட்டுப்புற இசையிலும் சமையல் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோடங்கி இசைக்கருவியை அடித்தபடி பாடுவதே கோடங்கி பாட்டு. இது பேச்சு மொழியில் கோடாங்கி பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இதை இசைப்பவரும் கோடாங்கி என்று அழைக்கப்படுகிறார். கோடாங்கியை இசைத்தபடி குறி சொல்லுதல், நோய் தீர்த்தல், பேய் ஓட்டுதல் போன்றவை செய்யப்படுகின்றன. கோடங்கியை அடித்தபடி அருள் சொல்லும் கோடங்கியின் உடலில் தெய்வம் இறங்கி அவர் வழியாக அருள்வாக்கு சொல்வதாக நம்பிக்கை உள்ளது. ஏறக்குறைய 800 ஆண்டுகள் பழமையானது கலை. ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தேறிய கலைகள் பலவற்றுள் பகல் வேடமும் ஒன்றாகும். பல தலைமுறைகளாக இதனை முடங்க சங்கமா என்னும் இனத்தினர் நிகழ்த்தி வருகின்றனர். சுடலை மாடான் கோவிலில் கணியான் கூத்து குழுவினர் வேதாள ஆட்டம் என்னும் நிகழ்வினை நடத்தும் போது சாமி ஆடுபவர்கள் விகாரமான தோற்றத்துடனான தலைப்பாகைகளை அணிந்து கொண்டு மெய்சிலிர்க்க ஆடுவது உண்டு. மேலும் 2 கணியான்கள் பெண் வேடம் கட்டி ஆடும்போது பெண்களுக்கான ஒப்பனை செய்திருப்பர். பேயாட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. களியலாட்டம் களியை கையில் கொண்டு ஆடுவதால் களியலாட்டம். களியலாட்டம் கழலடி, கழல் என பலவேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இக்கலை போர்க்கலை, தற்காப்பு கலை போன்ற தன்மையுடையது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இக்கலை உள்ளது. உவரியில் வாழும் பரதவர் இன மக்கள் இக்கலையை ஆடுகின்றனர். அதற்கு பரதவர் களியல் என்று பெயர். களியலாட்டம் தொடக்க நிலை, தயார் நிலை, சாதாரண நிலை, வேக ஆட்ட நிலை, மின்னல் வேக ஆட்ட நிலை, இறுதி ஆட்ட நிலை என ஆட்ட வகைகள் உண்டு. 8, 10, 12, 16 என இரட்டைப்பட எண்ணிக்கையிலேயே ஆடுவர். ஏனெனில் 2 பேர் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் நிலையில் பார்த்து கொண்டு வட்ட வடிவத்தில் நின்று ஆடுவர். செவையாட்டம் என்பது தென்னிந்தியாவில் வழங்கும் ஒரு நாட்டாராடல் வடிவம் ஆகும். கம்பளத்து நாயக்கரால் ஆடப்படும் ஆட்டம் சேவையாட்டம் ஆகும். தெலுங்கு அல்லது தமிழ் மொழியில் ஒருவர் பாட்டு பாடுவார். கோமாளியை போல் உடையணிந்து ஒருவர் பாடலுக்கு தகுந்தவாறு சுற்றி வந்து ஆடுவர். இது தேவராட்டம் ஆடுபவர்கள் முடிக்கும் தருவாயில் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் தருவாயில் ஆடி முடிப்பர். பெரும்பாலும் இராமாயண கதை, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை போன்றவற்றை பாடிக்கொண்டே ஆடுவர். மற்றும் உருமியாட்டம், கும்மலாட்டம், தேவராட்டம், காளியாட்டம், கைசிலம்பாட்டம் போன்ற பற்பல கலைகள் தமிழரின் பண்பாட்டை இன்றும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றன.